இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா wordpress.org.com ஓட டிஃப்ரென்சஸை பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து 2 வெப்சைட்ஸை பார்த்துருப்பாங்க. wordpress.orgன்னு இருக்கும், wordpress.com இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்சஸ் வந்து பெருசாக வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து wordpress.org பார்ப்போம். ஸோ wordpress.org வந்து செல்ஃப் ஹோஸ்டட் WordPress. ஸோ செல்ஃப் ஹோஸ்டட் WordPressனா யார் வேணாலும் கூட இந்த WordPress பிளாட்ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து ஒரு சர்வரில் இந்த WordPress பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு வெப்சைட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து செல்ஃப் ஹோஸ்டட் WordPressனா மீனிங்கு. அதே wordpress.com பார்த்தா வெப்சைட் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ வெப்சைட் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல பண்ணியிருப்பீங்க. சாஸ்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ அது மாதிரி வந்து வெப்சைட் ஆஸ் அ சர்வீஸ்னால் என்னதுன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த wordpress.org பிளாட்ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களோட சர்வரில் ரன் பண்ணுறாங்க. என்ன ரன் பண்ணுறாங்க? இந்த wordpress.com ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்ஸ் வந்து இந்த wordpress.comல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னன்னா wordpress.org ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? wordpress.com வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டு. ஸோ இவங்க இந்த wordpress.com வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இவங்களோட சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட் பண்ணுறதுனால இப்போ என்னன்னா இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணலன்னா நம்ம wordpress.comலேயே போயிட்டு இவங்க கிரியேட் பண்ண இந்த சர்வர்லேயே நமக்கு ஒரு ஸ்பேஸோ ஒரு வே ஆஃப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே நம்மளோட வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட வேலையை வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்குறாங்க wordpress.com. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா anyone can download and you can use it as required for free. ஸோ யார் வேணாலும் கூட wordpress.orgல இருக்கிற wordpress.orgல இருக்கிற பிளாட்ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களே ஒரு சர்வர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கிட்ட வந்து நானே ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட வீட்டில் இருக்கிற ஒரு சர்வர் நான் வந்து ஒரு சர்வர் வாங்கிட்டு நானே வந்து அதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ்லாம் வாங்கிட்டு நானே என்ன பண்ணுறேன்னா சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறேன். சர்வரில் வந்து இந்த wordpress.org பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம், எங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கூட மாடிஃபை பண்ணிக்கலாம் wordpress.orgல. ஸோ இந்த wordpress.com என்னன்னா இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா wordpress.com அந்த பிளாட்ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா wordpress.com ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூ நீட் டு பை டொமைன் வெப் ஹோஸ்டிங் அண்ட் ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இதுக்கு நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ வெப்சைட் வந்து பார்த்தோன்னா www. என்ன வச்சுக்கலாம் WFH ஒர்க் ஃப்ரம் ஹோம் தமிழில். ஸோ .comஓ .xyz ஏதோ ஒரு டொமைனை வாங்கிட்டு என்ன பண்ணுறோன்னா வெப் ஹோஸ்டிங். ஸோ வெப் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நிறைய வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ்லாம் இருக்குது. அவங்ககிட்ட என்ன சொல்கிறோன்னா நான் வந்து ஒரு டொமைன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் உங்களோட சர்வரில் இந்த வெப் ஹோஸ்டிங்கில் வந்து ஒரு சர்வரில் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, நான் என்னோட வெப்சைட்டை நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்குறோம். அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வே. என்னன்னா நான் வந்து மற்றவங்களோட வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸில் வந்து நான் வந்து ஒரு கடன் வாங்குறேன். கடன்னா அவங்களோட சர்வரில் வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து என்னோட வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நானே வந்து எனக்கு வந்து இன்னும் டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்களே வந்து வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் வாங்கிட்டு நீங்களே வந்து அந்த சர்வருக்கான நெசசரி திங்ஸ் என்னென்னா ஐபி அட்ரஸ்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்களே வந்து உங்களோட சர்வரில் வந்து உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கண்ட்ரோலுமே வந்து wordpress.org உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஹோஸ்ட் யுவர் சர்வீஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் எவ்ரி திங் ஆன் பிகாஃப் யூ. ஸோ wordpress.com என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலையெல்லாம் என்ன வேலையெல்லாம் என்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு வெப் சர்வீஸை வந்து வெப் ஹோஸ்டிங் சர்வீஸை காண்டாக்ட்னா அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிட்டு சைட்டை வந்து அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் என்னன்னா இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த wordpress.com என்ன பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஹோஸ்ட் யுவர் சர்வீஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் எவ்ரி திங் ஆன் பிகாஃப் யூ. என்னன்னா எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் என்னன்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம் wordpress.comல. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா நான் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை WordPress ஃபவுண்டேஷன். ஸோ இந்த wordpress.org வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஏர்ன்டு பை WordPress ஃபவுண்டேஷன். அதே பார்த்தோன்னா இங்கே சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து wordpress.com வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அதில் ஏர்ன்டு பை
ஆட்டோமேட்டிக்னு ஒரு கம்பெனி வந்து ஓன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. இப்போ நான் ப்ராஃபிட் பேஸ் வந்துச்சா, இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன சொன்னேன், இது எல்லாமே ஹோஸ்ட் சைட்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் எவ்ரி திங் ஆன் பிகாஃப் ஆஃப் யூ. ஸோ உங்களோட சைட்லாம் அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணிப்பாங்க, எல்லாமே உங்களோட வேலையெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்கிறதுக்காக என்னென்னா வேரியஸ் பிளான் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். என்னென்னா ஃப்ரீயில் வந்து ரொம்ப மினிமலான பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை பற்றிலாம் இந்த வீடியோ எண்டில் நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த WordPress.orgல வந்து லேர்னிங் கர்வ் இருக்கும். ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து WordPress பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணிட்டு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ்கில் எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணணும், அது ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். அது என்ன ஒரு 2 to 3 hours ஆஃப் வீடியோஸ் நம்ம பார்த்தாவே நமக்கு போதும், நமக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிடும். நம்ம கோர்ஸில் நம்மள இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம அந்த திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸோ அந்த லேர்னிங் கர்வ் இருந்துச்சுன்னா ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, நீங்கள் என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த WordPress பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இ-காமர்ஸ் சைட்டு, இல்லைனா ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்மு, இல்லைனா பார்த்தோன்னா ஒரு அஃபிலியேட் சைட்டு, என்ன மாதிரினாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா WordPress.comல பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டை கிரியேட் பண்ணது ரொம்ப சிம்பிள். ஒரு கூகுளில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோ இருக்காது. என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த WordPress.orgல இருந்து என்ன வேணாலும் தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த WordPress.orgக்கு பிளக்கின்ஸ் எழுதுவாங்க. பிளக்கின்ஸ்னால் எப்படி சொல்லுதுன்னா, ஓகே, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்குது. உங்கள் லேப்டாப்க்கு என்னென்னா, ஒரு லேப்டாப்புக்கு நீங்கள் வந்து என்னென்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் ஒரு மூவி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து வாங்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு பிளக்கின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் காம்போனன்ட். அதே மாதிரி WordPress.orgல வந்து இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து இந்த மாதிரி பிளக்கின்ஸ் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து WordPress.orgல யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்ன சொல்றீங்க, நீங்களே வந்து இந்த WordPress பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணீங்க. ஆனால் WordPress.comல வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. என்னன்னா இந்த தேர்ட் பார்ட்டி பிளக்கின் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். என்னன்னா ஃப்ரீ பிளானில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதர் பிளான்ஸையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் WordPress.org, WordPress.com. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து WordPress.orgயும் ஓப்பன் பண்ணுறோம், வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணுறோம், WordPress.comயும் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கிற டிஃப்ரென்சஸை நம்ம திரும்பி வந்து அவங்களோட வெப்சைட்லேயே பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா, எனக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்னால், எனக்கு பொறுத்த வரைக்கும் WordPress.org யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ், என்னென்னா ப்ளூ ஹோஸ்ட் வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ், இல்லைனா அதே மாதிரி இன்னும் பெட்டர் வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பெட்டர் வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸோட லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸில் வந்து சம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்ஸை ஒரு வெப்சைட்டில் நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஒரு 2 to 3 hours லேர்னிங் கர்வ் இருக்கும். அது வந்து ஒன்ஸ் நம்ம அதை கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நமக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம வந்து வெப்சைட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். WordPress.comல போகணுன்னா என்ன ஆகும்னா, அந்த லேர்னிங் கர்வ் இருக்காது. ஆனால் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மி. ஒரு ஆஃப்டர் 1 year 2 years வந்து எனக்கு இப்படி மாடிஃபை பண்ணணும், அப்படி மாடிஃபை பண்ணணும்னா அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரபிள். ஏன்னா நம்ம வந்து அப்போயே வந்து கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா நம்ம WordPress.orgல யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸை நம்ம பிக் பண்ணிவிட்டு நம்மளே வந்து வெப்சைட்டை போட்டிருக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னா அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக ஒரு 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து WordPress.org யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெப் ஹோஸ்டிங் பெஸ்ட் வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ்ன்னு பார்த்தோன்னா ப்ளூ ஹோஸ்ட், அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டை ஈஸியாகவே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது WordPress.org. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இன்னும் கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா WordPress.org வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து WordPress.org வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது, நமக்கு வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. நாங்கள் என்னென்ன திங்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம், ஸோ எங்களால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஸோ என்னென்னா மீட் WordPress ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யூ கேன் கிரியேட் பியூட்டிஃபுல் வெப்சைட், பிளாக், ஆப். ஸோ என்ன வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல் டிசைன், பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து இங்கே பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 35% ஆஃப் வெப் யூசர்ஸ்
WordPress only. ஸோ 35% ஆஃப் தி வெப்சைட்ஸ் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குற ஒரு நாலில் ஒரு இப்போ நீங்கள் கூகுளில் டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய வெப்சைட்ஸை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமலே என்ன இருக்குன்னா அது WordPress பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸு. ஸோ இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு பார்த்தோன்னா இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் மாதிரி இருக்குது, இது பார்த்தோன்னா ஒரு அனாலிட்டிக்கா வெப்சைட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வெப்சைட்ஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா கஸ்டமைசபிள் டிசைன், எந்த மாதிரி ஒரு டிசைனும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். SEO ஃப்ரெண்ட்லி, SEO பற்றிலாம் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், விச் மீன்ஸ் என்னன்னா கூகுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வெப்சைட் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிவ் மொபைல் சைட்ஸ், ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். ஹை பர்ஃபார்மன்ஸ்னால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சர்வரோட லோடு கம்மியாகும், ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெப்சைட்டில் சர்வ் ஆகும். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. மேனேஜ் ஆன் தி கோ, ஸோ மேனேஜ் பண்ணுறது WordPress பிளாட்ஃபார்ம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள். ஹை செக்யூரிட்டி, ஸோ ஹை செக்யூரிட்டினா நிறைய தீம்ஸ், ஆக்சுவலாக நிறைய ப்ளக்கின்ஸ் வந்து இப்போ செக்யூரிட்டி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து WordPressல வந்து பயங்கரமான செக்யூரிட்டி நம்ம வந்து கொண்டு வரலாம். பவர்ஃபுல் மீடியா மேனேஜ்மெண்ட், ஈஸி அண்ட் அக்சசபிள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டினா WordPress.org கம்யூனிட்டி தான் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போ போகிறது வந்து பார்த்தோன்னா WordPress.com. ஸோ WordPress.comலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் திங்ஸ் தான். ஆனால் இங்கே என்னென்னா இந்த WordPress.com வந்து பார்த்தோன்னா WordPress.org பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்து இந்த இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து ஆஸ் அ சர்வீஸ். ஸோ சர்வீஸ்னால் யாரை வேணாலும் கூட வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸ்டார்ட் வெப்சைட், ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து என்னால் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரைஸிங் பிளானை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிய வரும். ஸோ இங்கே இருக்குது ப்ரைஸிங் பிளான். ஸோ கம்பேர் யுவர் பிளான்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து டீட்டெயில்டு கம்பேரிசன் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன கம்பேரிசன்னா கம்பேர் WordPress.com ப்ரைஸஸ் அண்ட் பிளான்ஸ். ஸோ ஜெட்பேக் வந்து பார்த்தோன்னா அது ஒரு பிளக்கின்னு, அது யார் வந்து எழுதியிருக்காங்கன்னா அது வந்து WordPress.com வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிளக்கின்னு. ஸோ எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அது வந்து ஃப்ரீ பிளான்லேயே கிடைக்கும். அப்புறம் பர்சனல், ஸோ பேசிக்காக வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னா ஃப்ரீ, பர்சனல், ப்ரீமியம், பிஸ்னஸ், இ-காமர்ஸ். ஸோ அதோட ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா பர்சனலுக்கு பார்த்தோன்னா 200, ஃப்ரீக்கு வந்து 0 rupees, பர்சனல் பார்த்தோன்னா 200 rupees per month, பில்டு வந்து இயர்லி. ப்ரீமியம் பார்த்தோன்னா 350 rupees per month, பில்டு வந்து இயர்லி. பிஸ்னஸ் பார்த்தோன்னா 800 rupees per month, பில்டு இயர்லி. பில்டு இயர்லினா நீங்கள் வந்து 800 × 12 நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இ-காமர்ஸ் பிளான் பார்த்தோன்னா 1440 rupees per month, பில்டு இயர்லி. ஸோ விச் மீன்ஸ் 1440 × 12 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா 1 yearக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து சில பிளக்கின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஜெட்பேக் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ், அது ஒரு பிளக்கின், அது ஒரு நல்ல பிளக்கின் ஆக்சுவலாக. அது வந்து பார்த்தா ஃப்ரீ, பர்சனல், ப்ரீமியம், பிஸ்னஸ், இ-காமர்ஸ் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் SSL சர்டிஃபிகேட் என்னென்னா அது வந்து உங்களுக்கு அதுவும் நான் வந்து தனி வீடியோஸ் எடுக்கேன். HTTPக்கும் HTTPSக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் கூகுள் வந்து HTTPS ப்ரிஃபர் பண்ணுது, HTTPSனால வந்து செக்யூரிட்டி எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அதை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுவும் வந்து ஃப்ரீ, பர்சனல், ப்ரீமியம் எல்லா பிளான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 year. ஸோ ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 yearனா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் டொமைன் பற்றி ஆல்ரெடி கவர் பண்ணிப்பேன். எக்ஸாம்பிள் www.workfromhome tamil.xyz.com இது ஒரு இருக்குது. ஸோ இந்த டொமைனுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து பே பண்ணணும். இந்த டொமைன் வந்து உங்களோட இதுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா. ஸோ அது மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 1 year வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெனியூவல் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ பிளானில் வந்து அது இல்லை, விச் மீன்ஸ் 1 yearக்கு வந்து ஃப்ரீ இல்லை. ஆனால் வந்து பர்சனல்லேருந்து இ-காமர்ஸ் இருக்கும், 1 yearக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இந்த சப்போர்ட், சேட் சப்போர்ட், இந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ பிளானுக்கு இல்லை, வேற பர்சனல்லேருந்து எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் லைவ் சேட் சப்போர்ட்டும் வந்து பர்சனலுக்கு இல்லை, ஃப்ரீக்கு இல்லை, பர்சனலுக்கும் இல்லை, ப்ரீமியமுக்கும் இல்லை, ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் அண்ட் இ-காமர்ஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற இந்த ப்ளூ ஹோஸ்ட் வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு நம்மளாம் வந்து அந்த WordPress.org பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அங்கே வந்து வெப்சைட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து லைவ் சேட் சப்போர்ட் வந்து 24/7 வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க.
அப்புறம் வந்து டசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ தீம்ஸ் வந்து பர்சனல் ஃப்ரீலேருந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா என்னென்ன திங்ஸ் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது எந்த பிளானுக்கு கிடைக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து WordPress.com பொறுத்த வரைக்கும் ஒரு ரெடிமேடான திங்ஸை வந்து பண்டில் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே WordPress.com வந்து டெய்லர் மேட். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெடிமேட் வேணுமா டெய்லர் மேட் வேணுமா பார்த்தா எனக்கு ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லர் மேட். எனக்கு இப்போ நான் டெவலப் பண்ணேன், ஆஃப்டர் 2 இயர்ஸ் எனக்கு புது ரெக்யர்மெண்ட் வருதுன்னா அப்போ எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அப்போ வந்து எனக்கு என்னென்னா இது பண்ண முடியாது, இது பண்ணணுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, WordPress.com வந்து எனக்கு இது நீங்கள் சப்போர்ட் பண்ண ஒரு ஃபீச்சர் நீங்கள் கேட்குறீங்க, அதை சப்போர்ட் பண்ணணுன்னா எனக்கு வந்து இந்த WordPress.com வந்து 1 இயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொண்டு வராங்கன்னா எனக்கு என்னோட பிஸ்னஸை பாதிக்கும். அதே WordPress.org என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்மை நம்மளே மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்மளே மாடிஃபை பண்ணிட்டு நம்மளே வந்து அந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துட்டு நம்மளே அது ஓப்பன் சோர்ஸாகவும் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது WordPress.org யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெஸ்ட் வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் விச் மீன்ஸ் ப்ளூ ஹோஸ்ட் வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளாம் வந்து அங்கேயே வந்து வெப்சைட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு ஹோஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நான் என்ன பண்ணுறேன், WordPress.com லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களே செக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்களோட யூஸ் கேஸ் எனக்கு இதுவே போதும், நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்க்கு இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து WordPress.org யூஸ் பண்ணிட்டு ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸை பிக் பண்ணிட்டு அப்போ நான் வந்து மைக்ரேட் ஆகிக்கிறேன்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கான லிங்க்ஸும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.